ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். தமிழகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னா, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடியது வளிமண்டலத்தினுடைய மேல் அடுக்கில் நிலவக்கூடிய காற்றினுடைய சுழற்சி. ஏற்கனவே இந்த காற்று பாருங்க, அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய இந்த காற்று அப்படியே அரபிக்கடல் வழியாக வந்து கேரளாவில் மோதி அதன் பிறகு இங்கு மேல் நோக்கி செல்லுகிறது. இதுதான் தென்மேற்கு பருவமழையினுடைய இயல்பான காற்று. காற்று இங்கிருந்து வந்து இந்த மலைப்பகுதிகளில் மோதி மழையை கொடுத்து அப்படியே மேலே போய் இங்கே மோதி மத்திய இந்திய பகுதிகளில் மழையை கொடுப்பது தான் இந்த காலகட்டத்தினுடைய இயல்பு. அதுதான் இப்போது நடந்து வருகிறது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஹை ப்ரெஷர் மேலே ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கு. இதனால் இப்போது அடுத்தடுத்த சலனங்கள், அதாவது இயல்பாக வரக்கூடிய மழை ஒன்று, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு 2. இந்த நிகழ்வால் தமிழகத்தில், ஏன்னா தமிழகம் இந்த மழை காலத்தின் போது இது மழையை பெறாத மறைவு பிரதேசமாக இருக்கும். ஆனால் இப்போது நாம் மழையை பெற்று வருகிறோம். அதற்கான காரணங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு குறிப்பாக 7 மணி வரை மழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போது வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சென்னைக்கு பக்கத்தில் உள்ள, அதாவது கடலுக்குள்ள மிகப்பெரிய மேகக்கூட்டம் இப்போது காணப்படுகிறது. இந்த மேகக்கூட்டத்தால் சென்னை போன்ற பகுதிகள், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளெலாம் இதமான சூழல் நிலவக்கூடும். இது ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே உருவாக்கி இருக்கக்கூடிய பாருங்க, அரபிக்கடல் வழியாக உள்ளே வந்த காற்றும் கனமழைக்கான மேகங்களும் இப்போது பெங்களூரில் மழையே கொடுத்து வருகிறது. பெங்களூரோடு சேர்ந்து எங்கெங்க அப்படின்னா வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, அரூர், தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளிலையும், அப்படியே கீழே சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், இங்கே உதகமண்டலம், எடப்பாடி, சேலம் போன்ற இடங்கள்லையும் மழையை கொடுத்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம், திட்டக்குடி, பெரம்பலூர், துறையூர் இந்த பகுதிகளிலையும், பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அப்படியே வால்பாறை போன்ற இடங்கள்லையும் மழையை கொடுத்து வருகிறது. இது மத்திய அடுக்கு, இது மேலடுக்கு, இது மத்திய அடுக்கு. மூணாவது பாருங்க, மூன்றாவதாக ராஜபாளையம் பக்கத்தில், ராஜபாளையம் போன்ற இடங்களில் இப்போது மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ராஜபாளையம், கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் நம்முடைய இந்த காற்றின் வருகையால் மேகம் 3 பிரிவாக இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கெல்லாம் கணவாய்கள் இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் வழியாக உள்ளே வந்த மேகம், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய காற்றும் அப்படியே வந்திருக்கிறது. கீழே பாருங்க, இங்கேயும் கணவாய் மூலமாக உள்ளே வந்திருக்கக்கூடிய காற்று, மேகம். இதனால் 3 பகுதிகளாக மேக தொகுப்பு இருக்கிறது. இந்த மழையானது நமக்கு மறைத்திருப்பதால் அப்படியே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை கிடைக்காம இருக்கிறது. சரி, இந்த மேகங்கள் அப்படியே நேரமாக ஆக உள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக மழையை கொடுக்கவிருக்கிறது. அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அப்படின்னா அடுத்த சில மணி நேரங்களுக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த சில மணி நேரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படின்றது மதுரை, திண்டுக்கல், போடி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், திருநெல்வேலியினுடைய சில பகுதிகள், காரைக்குடி, புதுக்கோட்டை, மணப்பாறை அப்படின்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்பு. அப்படியே மேலே சேலத்தில் தொடங்கி பெங்களூர் வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. இன்னும் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லேசான மழைக்கான வாய்ப்பு தான் தென்படுகிறது. இது இன்றைய நிலவரம். இதே மாதிரி தான் 15ஆம் தேதி வரை மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதே போன்ற ஒரு நிலவரம் தான். 3 மணிக்கெல்லாம் வானம் மேகமூட்டமாக காணப்படும். தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் மாலையில் பாருங்க, பெங்களூரில் தொடங்கி அப்படியே உள்ள வரும். பெங்களூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ஆரணி, காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை, பொன்னேரி, அரக்கோணம், மதுராந்தகம், திண்டிவனம், திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், துறையூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, காரைக்குடி, போடி, ராஜபாளையம், திருநெல்வேலி அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மழை உருவாகக்கூடிய புதிய மேகத்திரளின் மூலமாக தான் எந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக மழை பெய்யும் அப்படின்னு தெரிய வருகிறது. ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 5 தினங்களுக்கு இருக்கு அப்படின்றதான் வானிலை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. உங்களோட முழு விவரங்களுக்கு நன்றி கார்கி.
பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.